Hi friends, welcome to my YouTube channel ESM Thambis. இன்றைக்கி நம்ம எதை பற்றின வீடியோ பார்க்க இருக்கோன்னா உங்கள் எல்லாருக்குமே தெரியும் பெஹல்காம் அட்டாக் பற்றி நம்ம வீடியோ போட்டிருந்தோம். அதுக்கடுத்து கண்டிப்பாக இந்தியன் ஆர்ம்டு ஃபோர்ஸ் அட்டாக் பண்ணும், பாகிஸ்தானுக்கு தக்க பதிலடி கொடுக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். அது நேற்று இரவு, அதாவது 7ஆம் தேதி அதிகாலை 1:30 மணி அளவில் அவங்க வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க. இதை பற்றின வீடியோ தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்தியன் ஆர்மி இப்போ வந்து அவங்க அஃபிஷியலாகவே லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படின்னு சொல்லி அந்த ஆப்ரேஷனுக்கு பேர் வச்சுருக்காங்க. இது ஒன்லி ஃபார் பெஹல்காம் அட்டாக்குக்கு அவங்க வந்து பதிலடி கொடுக்குற விதமாக பாகிஸ்தான் அக்குபை காஷ்மீர், அதாவது பிஓகே அப்படின்னு சொல்லுவோம், அதில் பார்டரை ஒட்டி இருக்கிற ஏரியாவில் பாகிஸ்தானோட தீவிரவாத முகாம் எங்கெங்கெல்லாம் ஆப்ரேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த 11 இடங்களை துல்லியமாக அவங்க வந்து தாக்கியிருக்காங்க. அதுக்கான ஃபோட்டோ எவிடன்ஸ், அதுக்கான வீடியோ எவிடன்ஸ் எல்லாமே சோஷியல் மீடியாவில் வந்துகிட்ருக்கு. வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலேயும் வந்துகிட்ருக்கு. இது நடந்தது வந்து 7ஆம் தேதி அதிகாலை 7ஆம் தேதி 1:30 மணி அளவில் அவங்க தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இதை அஃபிஷியலாகவே அவங்க வந்து இந்திய அரசாங்கம் வந்து ப்ரெஸ் நோட் கொடுத்து இதை நாங்கள் தான் பண்ணோம், எங்களுக்கு வந்து ஃபுல் வார் போகிறதுக்கு விருப்பம் கிடையாது, எங்களை தாக்குனாங்க, எங்களை தாக்கின ஆட்கள் வந்து இந்த பகுதியில் தான் அவங்க வந்து திட்டமிட்டு இருந்தாங்க, அதனால் அவங்கள நாங்கள் குறி வச்சு தாக்கணும், நாங்கள் வந்து பாகிஸ்தான் இராணுவத்தை தாக்கலை, எங்களோட நாட்டில் இருக்கிற தீவிரவாதி கும்பல் வந்து அட்டாக் பண்ணதுக்கு பதிலடியாக அவங்க இருக்கிற முகாமை நாங்கள் தாக்கி அழிச்சிருக்கோம் அப்படிங்கிறத அவங்க அஃபிஷியலாக கொடுத்துட்டு நாங்கள் வந்து இதை வந்து பெருசாக எடுத்துகிட்டு போக விரும்பலை அப்படிங்கிறதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. இது இந்திய அரசாங்கத்திலிருந்து அஃபிஷியலாகவே ப்ரெஸ் நோட் அவங்க கொடுத்துருக்காங்க. ஆனால் பாகிஸ்தான் தரப்புலேருந்து என்ன வருதுன்னா, நீங்கள் வந்து மஸ்ஜிதை தாக்கிட்டீங்க, நீங்கள் வந்து குழந்தைங்களை தாக்கிட்டீங்க, இப்படி தான் அவங்க ப்ரொபகண்டா மீடியா தான் பண்ணுவாங்க. பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு மத பிரச்சனையாவோ இல்லை வேற ஒரு பிரச்சனையாவோ அவங்க எடுத்துகிட்டு போகிறது கண்டிப்பாக முயற்சி பண்ணுவாங்க. இதான் இதுக்கு முன்னாடி நடந்துச்சு, இப்பயும் அதான் நடக்கும். இப்போ இதை வந்து மத ரீதியாக அவங்க எடுத்துகிட்டு போகும்போது நம்ம ஒரு முன்னாள் இராணுவ வீரர் குடும்பமாக இருந்துகிட்டு இருக்கோம். நம்ம செய்ய வேண்டியது ஒன்று தான், ப்ரொபகண்டா மீடியாவை யாருமே என்கரேஜ் பண்ணக்கூடாது. அதாவது ஃபேக் நியூஸ் நிறையா பரப்புவாங்க. ஏன்னா இப்போ ஒரு இந்தியா வந்து ஒரு பதிலடி கொடுத்துருக்கு, அதுக்கு பாகிஸ்தான் ஆர்மி வந்து திரும்ப என்ன மாதிரி பதிலடி கொடுப்பாங்க அப்படிங்கிறது இனிமேல் தான் தெரிய போகுது. அவங்க பதிலடி கொடுத்துட்டு இத்தனோடு பண்ணிவிட்டு நிறையா செஞ்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. அதனால் நம்ம செய்ய வேண்டியது இந்த ஒரு சுச்சுவேஷனில், அதாவது இந்தியா பாகிஸ்தான் ஒரு வார் சுச்சுவேஷனுங்கிறது ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படிங்கிற அந்த வார் வந்து இப்போ வந்து ஒரு ஆப்ரேஷன் ஸ்டார்ட் ஆகிருக்கு. இது எந்த லெவலுக்கு போகும், எவ்வளோ நாள் நீடிக்கும், என்ன மாதிரிலாம் செய்யும் அப்படிங்கிறது தெரியாது நம்மளுக்கு. ஆனால் கண்டிப்பாக பதிலடி மட்டும் கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறது தெரியும். அப்போ இந்தியன் ஆர்மி மேலே தாக்கினா திரும்ப இந்தியன் ஆர்மி ஃபுல் ஃப்ளெட்ஜாக தான் போய் பண்ணும். அதுக்கான எல்லா வேலைகளும் ஆர்மி வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம செய்ய வேண்டியது எக்ஸர்வீஸ்மேனாக இல்லை பொதுமக்களாக நம்மளோட ரிலேஷன் நம்ம சொல்லி வைக்கிறது, எந்தவித ப்ரொபகண்டா இதையும் நம்பக்கூடாது, செய்யக்கூடாது. நம்ம முழுசாக நம்ம அரசாங்கத்துக்கும் நம்ம இராணுவத்துக்கும் நம்மளோட முழு சப்போர்ட்டை கொடுக்கணும். அதுக்கடுத்து வந்து நம்மளோட வீட்டில் தேவையான ஒரு ஃபஸ்ட் எய்ட் கிட் அப்படிங்கிற மாதிரி தேவையான முதலுதவிகள் எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா பாகிஸ்தான் வந்து நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தளவு பை ஏரா வர்றதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது, வேறு எந்த மாதிரி வாய்ப்பும் இல்லை. பொதுமக்களை தாக்க மாட்டாங்க. ஆர்மி கேம்ப், ஆர்மி ஏரியா இந்த மாதிரி தான் அவங்க வந்து ஏர்ஃபோர்ஸ் தாக்குறதுக்காக தான் இன்றைக்கி, அதாவது 7ஆம் தேதி மோக் ட்ரில் அப்படின்னு சொல்லி இந்திய அரசாங்க சார்பில் வச்சுருக்காங்க. அந்த மோக் ட்ரில் வந்து ஒரு தாக்குதல் நடந்ததுக்கப்புறம் நடக்கிறதுக்கு முன்னாடி எச்சரிக்கை வரும்போது என்னென்ன செய்யணும், அதுக்கடுத்து அந்த தாக்குதல் நடந்ததுக்கப்புறம் அங்கேருந்து எவாக்குவேஷன் எப்படி பண்ணணும், ஆம்புலன்ஸ்லேருந்து ஃபஸ்ட் எய்ட் கிட்லேருந்து, இல்லை அந்த இடத்துல தீ பிடிச்சா தீயை எப்படி அணைக்கிறதுக்கு, ஃபயர் ஃபைட்டிங் வெஹிக்கிள் எப்படி வர்றதுக்கு, என்ன மாதிரி வேலைகள்லாம் செய்யணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை உருவாக்குறதுக்கு, ஒரு ட்ரில்லை உருவாக்குறதுக்கு, ஆட்களை ரெடி பண்ணுறதுக்கு, வாலண்டியர்ஸ் ரெடி பண்ணுறதுக்கான ப்ராக்டிஸாக இன்றைக்கி வந்து இந்திய அரசாங்கம் அஃபிஷியலாகவே சொல்லி மோக் ட்ரில் ப்ராக்டிஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம மொபைல்லலாம் லேட்டஸ்ட்டாகவே நம்ம பார்த்தோம், பூகம்பம் சுனாமி வந்தால் ஒரு வைப்ரேஷன் அலாரம் லிங்க் வரும். இந்த மாதிரி அவங்க வந்து பாகிஸ்தான் ஏதாவது அட்டாக் பண்ணாங்க, இந்தியன் சிட்டியில் வந்து விழுகிற மாதிரி இருக்குது அப்படின்னா அந்த மொத்த சிட்டியும் அலர்ட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக தொலைத்தொடர்பு துறையிலிருந்தும் மற்ற விஷயங்கள்ல இருந்தும் கண்டிப்பாக நம்மளுக்கு அலர்ட்னஸ் வரும். ஒரு சைரன் கொடுக்குற மாதிரி ஒரு விஷயங்கள் பண்ணுற மாதிரி பண்ணும்போது நம்ம வந்து பதட்டப்படாமல் நம்மளோட சேஃப்டி, குழந்தைங்களோட சேஃப்டி இதெல்லாம் பார்த்துக்கிட்டு செய்யணும். இது அந்த ப்ராக்டிஸ் கொடுக்கறதுக்கு தான் இந்த மோக் ட்ரில் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து இன்றைக்கி செய்ய போகிறாங்க. குறிப்பாக தமிழ்நாட்டை பொறுத்தளவு சென்னை அண்டு கல்பாக்கம் இந்த ஏரியாவில் அவங்க வந்து செயல்படுத்த சொல்லியிருக்காங்க.
மற்ற ஏரியாவில் அந்த அளவுக்கு சொல்லலை. ஆனால் நம்மளும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும். வீட்டுக்கு தேவையான பேசிக் நீட்ஸ் அப்படின்னு சொல்கிறது இது எல்லாத்தையும் நீங்கள் முக்கியமாக வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு சில நேரம் தடைபடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்தியா பாகிஸ்தான் இப்போ வந்து ஃபுல் ஃப்ளெட்ஜில் வார் இறங்கிட்டாங்க. அதாவது இந்தியனோட ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் எல்லாமே வாரில் போயிட்டாங்க அப்படின்னா ஒரு சில பொருட்களுக்கு தடை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம வந்து எல்லாருக்கும் ப்ரிப்ரேஷனாக அஸ் எ பொதுமக்களாக, அஸ் எ எக்ஸர்வீஸ் மேனாக நம்மளால் முடிஞ்சது நம்ம சப்போர்ட்டில் இருக்கிற எல்லாருக்கும் இந்த மாதிரி விஷயங்களை செஞ்சுட்டு பதட்டப்படாமல் பொறுமையாக ஹேண்டில் பண்ணணும் இந்த மாதிரி விஷயத்த. அதுக்கடுத்து அரசியல், அரசாங்கம் அவங்க என்ன செய்ய போகிறாங்க, இன்டர்நேஷ்னல் ப்ரெஷர் என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிறது இனி வரும் காலங்களில் நம்மளுக்கு தெரியும். ஆனால் இப்போதைக்கு இந்தியன் ஆர்மி அஃபிஷியலாகவே லான்ச் பண்ணிட்டாங்க. இந்தியன் ஆர்மி ஃபோர்ஸஸ் ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படின்னு சொல்லி. இது எத்தனை நாள் போகும், என்ன மாதிரி இது வந்து பெரிய வாராக கன்வெர்ட் ஆகுமா ஆகாதா, இனிமேல் அடுத்த கட்ட நம்மளுக்கு என்ன நடவடிக்கை எடுக்க போகிறாங்க பாகிஸ்தான் ஆர்மியிலேருந்து தாக்குனா அப்படிங்கிறது இனிமேல் தான் நம்மளுக்கு தெரியும். நம்ம வெயிட் பண்ணுவோம். நம்ம ஆர்மிக்கும் நம்மளோட அரசாங்கத்துக்கும் ஃபுல் சப்போர்ட் நம்ம கொடுக்கணும். ஏன்னா பெஹல்காமில் தீவிரவாதி தாக்குதலில் ஈடுபட்ட ஒவ்வொரு குடும்பமும் நாடே கொந்தளிச்சு தான் இருந்தது. வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி. இன்றைக்கி அதை பண்ணியிருக்காங்க. அதுக்கு முதல்ல வாழ்த்துக்கள். இனிமேல் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். அதனால் ஃபேக் மீடியா, ஃபேக் நியூஸ் அந்த மாதிரி நிறையா பரப்புவாங்க. ஃபேக் ஐடியா வச்சுக்கிட்டு எதையும் நீங்கள் நம்பாதீங்க. எது அஃபிஷியலோ, ஆத்தென்டிக்கேட்டோ, ஜெனூன் நியூஸாக இருக்கோ அதை மட்டும்தான் நீங்கள் நம்புங்க. அதனால் கொஞ்சம் பிரித்து பச்சு பாருங்கள். தேங்க்யூ வெரி மச் வாட்சிங் திஸ் வீடியோ. ஜெய் ஹிந்த்.